அவரை மடைமாற்றி திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்பதற்காக ஸ்ரீனிவாச பகவான் மாயை அகற்றி ஞானத்தை தெளிய வைக்கிறான். அது என்ன என்பதைத்தான் நாம் அடுத்து பார்க்க போகிறோம். அதை பற்றி சொல்லும் பொழுது அகோபில மடத்தினுடைய முதல் ஆச்சாரியர் அவர்தான் ஆதிவன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மகான். மேல்கோட்டையில் அவதாரம் பண்ணார். அகோபில மட நரசிம்மனே பிரத்யட்சமாக வந்து நீ அகோபிலத்துக்கு வான்னு சொல்லி கையில் வந்து காஷாயம் தண்டத்தை கொடுத்து ஆதிவன் ஷடகோபன் பட்டத்தை கொடுக்கிறார். அவர்தான் அந்த அகோபில மடத்தை வழிநடத்தி வருகிறார். இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நம்முடைய நேயர்களுக்கு சொல்லணும். இப்பெல்லாம் நம்ம வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக திருப்பதிக்கு படியேறி போகிறோம். அந்த படியை கட்டி வைத்தவர் முதலில் பாத யாத்திரை செல்பவர்களுக்கான பாதையை வகுத்து கொடுத்து ஏற்படுத்தி கொடுத்த மகான் அகோபில மடத்தின் முதல் ஆச்சாரியன் ஸ்ரீ ஆதிவன் ஷடகோப யதீந்திர மகாதேசிகன். அந்த மகானுடைய கனவிலே லக்ஷ்மி நரசிம்மன் காட்சி தருகிறார். ஒரு சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம ஜெயந்தி இன்னைக்கு சுவாமி பூஜையை முடிக்கிறார். அன்னைக்கு கனவுல சுவாமி வந்து, அப்பா நாளைக்கு ஒரு கட்டிலம் காளையான ஒரு பையனை காமிப்பேன், அவனை சாமானியமாக நினைக்காத, என் கையில் இருக்கக்கூடிய வாளின் அவதாரமாக பிறந்தவன் அவன் என்று சொல்லி அவனை திருத்தி பணிகொள்ள வேண்டும். சுவாமி நான் என்ன பண்ணணும்? யாம் சொல்வதை கேள், ஸ்ரீ வைஷ்ணவனாக மாற்று. அவன் வந்து ஸ்மார்த்தனாக இருக்கான், அதனால நீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அகோபில மடத்து சிஷ்யனாக கொண்டு வா என்று மிகப்பெரிய ஒரு உத்தரவை கொடுக்கிறார். சுவாமி அதுக்கப்புறம் அடியன் என்ன செய்யணும்? நீ உன் கடமையை செய், அதற்கு பிறகு நடக்கப் போவதை பார் என்று லட்சுமி நரசிம்மன் சொல்லி அடுத்த நிமிஷம் சீனிவாசனாக தன் உருவத்தை மாற்றி மறைந்து விடுகிறார். அதிலிருந்து அவருக்கு உறக்கமே இல்லை.